வணக்கம் ஆனந்தி. நேற்று திமுக சார்பில் தஞ்சாவூரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் காவிரி நீர் உடனடியாக திறக்க வேண்டும், தமிழக அரசு அனைத்து கட்சியினரின் கூட்டத்தை கூட்ட வேண்டும், காவிரி நீர் உடனடியாக திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் நாட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உதயநிதி அவர் பேசும் பொழுது இரட்டிப்பு வசனங்களில் பேசியதாக இன்று காலை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் தஞ்சை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் கைதை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பாக திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஐ பெரியசாமி தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் முன்பு பேரணியாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்படைந்தது. அதேபோல் பொம்மை முதல்வர் என தொடர்ந்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் திமுக மாவட்ட செயலாளர் ஐ.பி. செந்தில்குமார் தனியாக அவரும் பேருந்து நிலையத்தில் அவரும் சாலை மறியலில் ஈடுபட்டார். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இரு பகுதிகளிலும் திமுகவினர் போராட்டம் நடத்தியதால் திண்டுக்கல் பேருந்து நிலையம் முழுவதும் ஸ்தம்பித்தது, போக்குவரத்து பாதிப்படைந்தது. இதேபோல் திண்டுக்கல் மட்டுமல்லாமல் பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் தற்போது திமுகவினர் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். போராட்டம் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்தும் பாதிப்படைந்து வருகிறது. ஆனந்தி. காவல்துறையே துணை போகாதே.